நான் உங்களை கேட்குறேன். இல்லை சார், நான் தான் சொல்கிறேனே, ஒருத்தர் என்ன வேணாலும் ப்ளேம் பண்ணலாம். வேர் இஸ் த ப்ரூஃப்? என்கிட்ட எல்லா எவிடன்ஸ் ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்கு. ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார், ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. வாயில சொன்னா கோர்ட் நம்புமா? ஓபன் ஆயிடுச்சுல, அவங்க வாயிலே வட சுட்டாங்களே. போலீஸ் வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் ரீஓபன் பண்ணிட்டேன். இப்போ என்ன சொல்வாங்க அவங்க? சொல்லுங்க, பேச சொல்லுங்க. நான் டிபேட்டுக்கு ரெடி. எப்போ எங்கன்னு சொல்லுங்க, நான் வரேன். ஒரு நான் மெம்பர் இல்லாதவங்க யாரோ ஒருத்தங்க பேசும்போது அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரிய வந்து திருப்பி உடனே சொன்னேன். நான் பத்திரிக்கைக்காரங்களை கூப்பிடு, அவங்கக்கிட்ட சொல்லுவோம், விஷயத்த சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் ஏதோ உண்மையாக செய்யலை போல இருக்குது, இவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு ஏசியத்தில் விட முடியாது. உங்களை டைரெக்டாக மீட் பண்ணால் தான் சிலது சொல்ல முடியும். இப்போது ஒரு சில பத்திரிக்கைக்காரங்க எங்களை எதிர்த்து செய்யலாம், கேள்வி கேட்கலாம், எங்களை எதிர்த்து எங்களுக்கு ஏதாவது மைனஸ் வர மாதிரி பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்காக இருந்ததுன்னா எந்த மைனஸும் கிடையாது. எனிவே நான் தைரியமாக பத்திரிக்கைக்காரங்களை ஏன் வர சொல்கிறேன்னா, என்கிட்ட உண்மை இருக்குது. எங்கள் யூனியனில் யாருமே இந்த மாதிரி தப்பு தவறெல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ இந்த சொன்ன நபர் வந்து அவங்கள ஏதோ கட்டி பிடிச்சாங்க, கொண்டாங்கண்டாங்க. நாங்கள் ஒன்றே கம்ப்ளைண்ட் பண்ணோம், இவர்கிட்ட செக்ரட்டரிகிட்ட பேசணும். செக்ரட்டரிகிட்ட பேசுனதுக்கு சரின்னு சொன்னார். சரின்னு சொன்னார்ல, அவரை இப்போ நாங்கள் வந்து நீக்கிட்டோமே, அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிட்டோமே. அவ்வளோதான் மிஞ்சி செய்ய முடியும் யூனியனில். அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கலாம். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் டு எல்லாருக்கும் கொடுத்துருவோம். அது கொடுத்துருவோம். யார் அவரோட ஒர்க் பண்ணாதீங்க, பர்டிகுலர் நபரோட ஒர்க் பண்ணாதீங்க. அது அவருக்கு தீர்ப்பு. அவர் சொல்லிட்டார், நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொன்னார். நீங்கள் போங்க, நல்ல தீர்ப்பு வாங்கிட்டு வாங்க, அப்போ we can decide. that is different. பட் இப்போவே எல்லாத்துக்கும் வேணும்னு, ஏன்னா கோர்ட்டில் போடும்போது தே கேஸ் when it came to court, அப்போ she was our member, எங்கள் மெம்பரை உறுப்பினராக இருந்தார். அப்போ பேசும்போது என்னை பற்றி கேள்வியே இல்லை. நான் மேடையில் உட்காந்துருந்தவன். நானும் ஆகட்டும், செக்ரட்டரி ஆகட்டும், எல்லோரும் மேடையில் இருந்தாங்க. அந்த படம் எடுத்தது நல்லதாக போச்சு. அப்போ இவங்கள பக்கம் பேசவே இல்லை. நாங்கள் யாருமே பேசுனவங்க கூட இப்போ கோபால் சில பேரை சொல்லியிருக்காங்க பாருங்கள், அவங்களாம் யாருமே பேசலை இவங்ககிட்ட. பேசுனது பூரா வேற ஆள்கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறமா அது முடிஞ்சு போச்சு, அது போயாச்சு. அப்புறமா அவங்க என்னை அடிச்சுட்டாங்க, கொண்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் படம் பார்க்கணுன்னு சொன்னாங்க போலீஸ் சைட்லேருந்து. படத்தை கொடுத்தோம். படத்தை போட்டு பாருங்கள். படம் போட்டு பார்த்ததில் ஃபேக்ட்ஸே இல்லை, இவங்க சொன்னதுக்கும் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லி கோர்ட்டில் கொடுத்தாங்க. போலீஸ் சைட்லேருந்தே கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து எனக்கு பயம் ஏதோ ஒன்று இருந்ததுன்னா, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு தெரிஞ்சதுன்னா பயப்படலாம். பட் இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பொய் சொல்கிறதுக்கு வந்து வெற்றி பெற முடியாது. உண்மை எப்பயுமே கொஞ்சம் அமைதியாக இருக்கான வெற்றி வரும். அதனால சொல்கிறேன், இப்போ கூட சரி வேணாம், இந்த தடவை நிற்க வேணாம், இனிமேல் நிற்க வேணாம்னு நான் நினச்சிட்டு இன்னொரு நபர்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் நிற்கிறீங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்கேன். பட் இப்படி ஒரு அக்கப்போர் வந்ததுன்னா இல்லை, நான் இருந்து ஆகணுமோன்னு ஏதோ ஒரு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். என்ன முடிவு எடுக்க போகிறேன்னு தெரியாது. நான் இருந்தால் தானே உங்களுக்கு ட்ரபிளு. அப்போ நான் இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு யூனியன் தான் கவலை. என்னை பற்றி பேசுகிறாங்க, என் குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா கவலையே கிடையாது. இதை பற்றிலாம் நான் கவலைப்படுறதில்லை. ஏன்னா அதில் ஏதாவது உண்மை இருந்தால் தான் நான் கவலைப்படணும். என் குடும்பத்தை பற்றி இழுத்துருக்காங்க, எங்கள் செக்ரட்டரி குடும்பத்தை பற்றி இழுத்துருக்காங்க. யாருமே அவங்க குடும்பத்தை பற்றி இழுக்கிறாங்க ஈஸியாக. அப்போ தான் கோபம் வரும்னு. எங்களுக்கு இதெல்லாம் கோபமாக இது அக்கப்போரா பேசும்போது என்ன செய்கிறது? அநியாயத்துக்கு நாங்கள் வந்து ரொம்ப அமைதியாக நல்ல பிள்ளைங்களாகவும் இருக்க முடியாது. நாங்களும் சொல்லி ஆகணும், எங்கள் விஷயங்களெல்லாம் சொல்லி ஆகணும். அவங்க என்னென்ன பேசியிருக்காங்கன்னு எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஒருவேளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியாது. செக்ரட்டரி பார்த்துருக்காரு, ஒரு சிலதை பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் அதாவது இவங்க என் பேரை மறந்துட்டாங்க. இப்போ திடீர்னு சொல்கிறாங்க அவர் தான் மண்டை உடைக்க சொன்னார், கழுத்து நெருக்க சொன்னாரோ மண்டை உடைக்க சொன்னாரோ ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க.
நாங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஆக்ரோஷமானவங்க எதுவாக இருந்தாலும் யூனியனுக்கு கட்டுப்பட்டு தானே ஆகணும். யூனியனில் அது அவங்க மெம்பரே இல்லை, வேறு அவங்க மெம்பர் இல்லை. அதுக்கு இப்போ நாங்கள் கோர்ட்டுக்கு கட்டுப்பட்டு அந்த நபரை உடனே நீக்கிட்டோம், இம்மீடியட்டாக நீக்கிட்டோம். கோர்ட்டுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம். ஏன்னா வாட் எவர் த கோர்ட் சேஸ் ஐ வில் கோ அலாங். பட் நாங்கள் வந்து இப்போ கோர்ட்டில் தான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். கோர்ட்டில் கொடுத்துடலாம். நான் சொன்னேன், நான் கொடுத்துடலாம், ஓப்பன் வரட்டும், யாராக இருந்தால் என்ன, அவங்க வந்து சொல்லட்டும். போன தடவை சொன்னதை விட அதிகமாக சொல்கிறாங்களா குறைச்சி சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ வில் ஹேவ் எ நைஸ் சான்ஸ். ஓப்பனாக இது வெளியே சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ். ஏன்னா இது வந்து பின்னணி குரல் கொடுப்பு சங்கம். அதனால் அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து கேள்வி கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நாங்கள் பதில் சொல்லுவோம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. தலைவர்கள் வந்து புகார் அளிக்கும் போது வந்து நான் வந்து இது குறித்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னதாகவும், அந்த பெண்மணி சங்கீதான்றவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நபர் மேலே புகார் அளிச்சதுக்கப்புறம் நான் விசாரிக்கிறேன்னு சொல்லி விசாரிச்சதுக்கப்புறம் நான் பேசிட்டேமா, இனிமேல் டப்பிங் கூப்பிட்டா போகாதீங்க அப்படின்னு யார் அவரு கிடையாது, நான் டப்பிங் கூப்பிட்டா போகாதீங்க அப்படின்னு நீங்க சொன்னதாகவும், சார் நான் புகார் கொடுத்தா அவர் மேல நடவடிக்கை எடுக்காம என்ன டப்பிங்க்கு போகாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இதுக்கு மேலே நீ பேசுனீங்கன்னா உன யூனியன் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவோமா, டெர்மினேட் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க சொன்னதா வந்து ஒரு புகார் வச்சிருக்காங்க. முதல்ல இந்த விவகாரத்தோட தொடக்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஷாஜி மேல புகார் வந்து யூனியன்ல அளிச்சது. அது குறித்து யூனியன் முதல்ல இருதரப்புலையும் விசாரிச்சதா? ஏன்னா இப்ப நீங்க புகார் சொல்லும் போதுமே வந்து உங்களுடைய கருத்து தெரிவிக்கும் பொழுதும் சங்கீதா மேல இருக்க குற்றச்சாட்டுகள் சொல்ற மாதிரி தான் இருக்கே தவிர சாதி தரப்புல வந்து நீங்க என்ன விசாரிச்சீங்க, அதுல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லல. அப்போ இல்ல நீங்க இன்னொரு விஷயம் முடிச்சிடுறேன். இன்னொரு விஷயம், அவங்க வந்து அவர் என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சில ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க, சப்மிட் பண்ணிருந்தாங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்ல இருக்க நம்பர் யாரு, அவர் தான் பேசினாரா அப்படின்றதெல்லாம் சங்கம் விசாரிச்சதா, நடவடிக்கை அதுக்கு என்ன எடுத்தீங்க அப்படின்னு முடிச்சிட்டீங்களா? இதுதான் எப்போ வந்து பாதியில வந்திருக்கீங்க. சொல்லுங்க. ஏன்னா நான் முதல்ல ஆரம்பிச்சது, நான் முதல்ல ஆரம்பிச்சது இந்த இஷ்யூ தான் அட்ரஸ் பண்ண நான். சரி, இப்போ அவங்க ப்ரொவைட் பண்றாங்கல்ல இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ், மெசேஜஸ், இது எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல. எங்களுக்கு கொடுத்தது ஒரே ஒரு லெட்டர். அந்த லெட்டர்ல இந்த மாதிரி நான் வந்து 2017 2020 வரைக்கும் ஷாஜி கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவர் அப்பப்போ என்னை வந்து தப்பா அப்ரோச் பண்ணாரு. நான் வார்ன் பண்ணேன் ஒரு வாட்டி. அதுக்கப்புறமா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா பணம் பாக்கி இருந்தது. என்ன ஹம்பக் ரீசன் இருக்கு, உனக்கு பணம் பாக்கி இருக்குன்னா யூனியனில் வந்து சொல்லு. இப்போ யூனியனில் வந்து சொல்லி நீ ஏதாவது ப்ரூஃப் கொடுத்தினா ஆக்ஷன் எடுக்கலாம். ஆக்ஷன் எடுக்கிறதுக்காகத்தானே 2 வாட்டி மீட்டிங் என்கொயரி வச்சேன். நான் விசாரணை 2 வாட்டி வச்சேன். நான் விசாரணை இப்போ உங்கள் மேலே ஒருத்தர் இவர் சொல்கிறாரு அப்படின்னா அவரும் இருக்கணும் விசாரணை. இல்லை, நான் எனக்கு தெரியாதல்ல என்ன நடந்ததுன்னு. அப்போ நம்ம வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்கணும்ல. ஏன் வரல விசாரணைக்கு? அதுதான் சொல்றேன். தம்பி, யார் மேல புகாரோ கேக்குறீங்க, இவர் உங்களுக்காக தான் சொல்றாரு. நீங்க அந்த பக்கம் திரும்பி பேசிட்டு யாரோட எதுக்கோ பேசுறீங்க. அதுல வேணாம், நீங்க அதை நீங்க இதுதான் விசாரணை சார். விசாரணை நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணப்பட்டது. 2 வாட்டி விசாரணை ஏற்பாடு பண்ணப்பட்டது. யார் மேல குற்றம் சாட்டினாங்களோ அந்த ஆள் வந்தாப்புல, குற்றம் யார் சொன்னாங்களோ அவங்க வரல. அப்போ எதை வச்சு நாங்க விசாரிக்கிறது? இப்போ கொடுக்குறாங்கல்ல, இப்போ ஏதோ ப்ரூஃப்லாம் வந்து மீடியா கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ப்ரூஃப்லாம் ஏன் என்கிட்ட கொடுக்கல? இப்போ ஏன்? முதல்ல என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, 2017 ஃபர்ஸ்ட் டைம் அவன் தப்பா பேசினான்னு சொல்றல, ஃபர்ஸ்ட் டைம் யூனியன்ல வந்து சொல்றதுக்கு என்ன? ஏன் யூனியன்ல வந்து சொல்லல? ஏன் 3 வருஷம் விடுற? அப்ப என்ன நடந்திருக்கு பின்னாடி? நான் எப்படி டிசைட் பண்ண முடியும் பார்க்காம? நீ வரணும்ல, விசாரணைக்கு வரணும்ல. விசாரணைக்கே வராம நல்லா பாருங்க அந்த இன்டர்வியூஸ். நான் வந்து இந்த கடந்த ஒரு 5 நாளா எனக்கு நைட் டெய்லி 11-12 மணி ஆகுது. ஏன்னா அட்வொகேட் கிட்ட உட்காந்து ஒவ்வொரு இன்டர்வியூவும் கண்டினியூஸாக பார்த்து எங்கெங்கே என்ன சொல்லியிருக்கு இந்த பொண்ணுன்னு நோட் பண்ணிட்டு தான் இப்போ இந்த இது. ஏன் வந்து நீங்கள் இவ்வளோ நாள் அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கு, ஏன் சார் நீங்கள் அன்றைக்கே வைக்கல, ஏன் இன்றைக்கி வைக்கிறீங்கன்னா? சார், தப்பு பண்ணுறவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, எப்படி வேணாலும் இருக்கலாம் சார். கரெக்டாக இருக்கிறவங்க கரெக்டாக தான் சார் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது. இது வந்து நாங்கள் இதை சும்மா விட போகிறதில்ல. ஏன்னால் தனிப்பட்ட தாக்குதல். நீ ஷாஜி மேட்டரில் நீ பேசுகிற, ஜென்ரல் பாடியில் பேசுகிறதும் பொய்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் உங்களுக்கு. போலீஸ் இருந்தது மறைச்சிருக்கு இந்த பொண்ணு. ஏன் மறைக்கணும்? அப்போ இன்டர்வியூவில் சொல்ல வேண்டியது தானே? அந்த மீட்டிங்ல வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆச்சு, அந்த பொண்ணை யாரோ தாக்கிட்டாங்கன்னு
இருந்துச்சு. அப்ப நான் பொண்ணு சொல்லும் போதே வந்து உங்ககிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா வீடியோ ஆதாரத்தை வந்து மீடியாக்கோ இல்ல வேற ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டேஷனுக்கோ கொடுத்துருக்கலாமே. கொடுத்துருக்கோமே. எதை வச்சு போலீஸ் வந்து கன்க்ளூட் பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் இப்போ போலீஸ் வந்து அவங்க இஷ்டத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் க்ளோஸ் பண்ணல சார். இந்த வீடியோ அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை 1 நாள் 2 நாள் இல்லை, ஒருத்தர் 2 பேர் இல்லை, வேற வேற ஆஃபீஸர்ஸ் வந்துலாம் உட்கார்ந்து பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த பொண்ணு சொன்ன மாதிரி நடந்து இங்கே எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க இன்வெஸ்டிகேஷனே க்ளோஸ் பண்ணாங்க. He has been indefinitely suspended from the union, sir. இந்த இஷ்யூ வந்து நாங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிசிப்ளினரி ஆக்ஷன் கமிட்டின்னு ஒன்று வச்சுருக்கோம். எங்ககிட்ட எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் அந்த என்ன கம்ப்ளைண்ட்ன்றதை நான் விசாரிச்சுட்டு என்னன்றதை பார்த்துட்டு டிசிப்ளினரி ஆக்ஷன் கமிட்டி. இப்போ கம்ப்ளைண்ட் வந்து ஒரு பொண்ணை பற்றின இதுன்னா விமென்ஸ் வெல்ஃபேர் விங் இவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன். அவங்க தான் விசாரிப்பாங்க. அவங்க விசாரித்து எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க சார். அந்த ரிப்போர்ட் மேலே ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறது இது கமிட்டி, இது எலெக்டட் பாடி தான். அந்த ரிப்போர்ட் வச்சுக்கிட்டு நாங்கள் உட்காந்து சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்போது இந்த பொண்ணு சொல்லியிருக்கு எங்ககிட்ட. இப்போ நீங்கள் மீடியாக்கோ கோர்ட்லேயோ கொடுத்த எந்த ப்ரூஃப்மே எங்ககிட்ட கொடுக்கல. ஓகே, ஒரு லெட்டர் மட்டும் தான் கொடுத்துருக்கு. எந்த மெசேஜோ எதுவுமே இது கொடுக்கல. இன்ஃபேக்ட் இவ்வளோ இது இன்னைக்கு சொல்கிற பொண்ணு செக்ரட்டரி வந்து மிரட்டினாரு அப்படின்ட்டு இன்னைக்கு சொல்கிற பொண்ணு ஏன் அன்னைக்கு சொல்லலை? இப்போது இங்கே வந்து இந்த யூனியன் வந்து யாருக்கும் இதெல்லாம் கிடையாது சார். இப்போ நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு ஒரு மெம்பர் வந்து என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா என் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க சார். யாருமே இங்கே வந்து விதிவிலக்கு கிடையாது. யாருமே வந்து எஸ்கேப் ஆக முடியாது. தப்பு பண்ணினா யூ ஹேவ் டு ஃபேஸ் ஆக்ஷன். அந்த மாதிரி தான் கோர்ட் ஆர்டர் வந்த உடனே, கோர்ட் ஆர்டர் வந்துச்சு. இன்ஃபேக்ட் கோர்ட் ஆர்டர் வந்த உடனே, அன்றைக்கி வெர்டிக்ட் வந்த உடனே இதே ஷாஜி எனக்கு ஃபோன் பண்ணி ஆனால் இந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ ஒன்று சொன்னீங்க, முதல்ல ஆர்டர் அனுப்பிடா எனக்குன்னு. அப்புறம் வேறு ஒரு நண்பர் மூலமாக ஆர்டர் வந்துச்சு. ஆர்டர் வந்த உடனே இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ எனக்கு ஆர்டர் வந்துடுச்சு உடனே ஷாஜி தூக்குங்கன்னு அந்த மாதிரிலாம் நான் இப்போ ஆப்ரேட் பண்ண முடியாது. கமிட்டி போடணும். கமிட்டி போட்டு கமிட்டியில் அதை வச்சு ஷாஜியை இன்டெஃபினட்டாக இது சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டரு இந்த இஷ்யூவை வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் கமிட்டிக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். அவங்க பார்த்துட்டு ஏதோ அப்பீல் போகிறான் என்னவோ. இப்போ ஷாஜி அரெஸ்ட் ஆனான்னா he will be terminated from this union completely. No, wrong. Sexual இதுதான் அதைத்தான் சொன்னேன். இல்லை கிடையாது, இதைத்தான் சார் சொல்கிறேன். அந்த பொண்ணு அப்படி ஒன்று சார், இதுதான் கான்ஸ்பிரசி தியரின்னு. இப்போ நீங்கள் உங்கள் மைண்ட்லேயே எப்படி ரிஜிஸ்டர் ஆகிருக்கு பாருங்கள். அந்த ஷாஜி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததால அவளை டெர்மினேட் பண்ணணுன்றீங்க. ஷாஜி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது 2020. ஓகே, அவளை டெர்மினேட் பண்ணது 2023. நாட் பிகாஸ் ஆஃப் ஷாஜிஸ் இன்சிடென்ட், பிகாஸ் ஆஃப் இந்த ஜென்ரல் பாடியில் நடக்காததை தப்பாக மெம்பர்ஸ் மேலே இவ்வளோ எஃப்ஐஆர்லாம் போடுற அளவுக்கு நீ ராங்காக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பொய்யா இது பண்ணியிருக்க அப்படின்னோடனே அது மேலே எடுத்த டிசிப்ளினரி ஆக்ஷன் தான் அந்த பொண்ணு மேலே. டெர்மினேஷன் சார். கோர்ட்டா? நம்ம போலீஸ் கொடுத்தது இல்லை சார், போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க சார். இன்வெஸ்டிகேட் பண்ணி இதில் எந்த தகவலுமே உண்மை கிடையாது, பொய்யான தகவல், இது பொய்யான வந்து புகார்னு தான் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ்னு க்ளோஸ் பண்ணாங்க சார். இது க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்தோம். அப்போ கூட என்ன சார் நவ் என்ன இல்லை என்னென்னு ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க டீடைல்ஸ் தெரியுமா? என்ன தெரியுமா ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க? இந்த பொண்ணு கூட சுமத்தின்னு ஒரு பொண்ணு இருந்ததான்னு சொன்னால இந்த பொண்ணு. ஓகே, இப்போ போலீஸ் வந்து இப்போ யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? 8 பேர் மேலே, இன்க்ளூடிங் மீ என் தலைவர். 8 பேர் மேலே, 8 பேரையும் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. இந்த 8 பேர் இல்லாமல் ஜென்ரல் மெம்பர்ஸ், ஐ திங்க் 4 பேரோ 6 பேரோ ஜென்ரல் மெம்பர்ஸை இது கேட்டாங்க. அவங்க விசாரித்தாங்க. அவங்களுடைய விட்னஸும் இருக்குது அதில். அப்போது சுமத்தியை வந்து கூப்பிட்டுருக்காங்க போலீஸ். சுமத்தி வரலை, ஏதோ போஸ்ட்டில் அனுப்பியிருக்கு போல இருக்குது. எனக்கே தெரியாது. இப்போ இந்த பொண்ணுடைய இது இன்டர்வியூ பார்த்து தான் எனக்கு தெரியும். போஸ்ட்டில் அனுப்பியிருக்கு. ஸோ போஸ்ட்டில் அனுப்புனால அவளுடைய விட்னஸை சேர்க்கலை போல இருக்குது அந்த இதில் க்ளோஷரில் சேர்க்கலை. இப்போது எதை வச்சு ஓப்பன் பண்ணியிருக்குன்னா சுமத்தியுடைய விட்னஸையும் சேர்த்து ப்ரெசென்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்றது தான் ஓப்பன் பண்ணியிருக்கு. மற்றபடி இந்த கேஸ் ஹஸ் பின் ரீஓப்பன்.
இல்லை உங்களுக்கு நான் உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் என்னன்றது சொல்லிடுறேன். ரீஓப்பன் ஃபார் வாட் அப்படின்னா சுமதியுடைய விட்னஸையும் சேர்த்து சப்மிட் பண்ண சொல்லுங்க. இப்போ போலீஸ் வந்து சுமதியுடைய விட்னஸையும் சேர்த்து சப்மிட் பண்ண போறாங்க. கிடையாது சார், அகைன் சொல்றேன். சரி, இப்போ சார் மறுபடியும் அவருடைய டெர்மினேஷனுக்கும் ஷாஜி இஷ்யூக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. அண்ட் அவங்க டெர்மினேஷனுக்கும் அவங்க போலீஸ்க்கு போனதுக்கும் எந்த கமிஷனும் கிடையாது. ஐ மீன் ஷாஜி இஷ்யூவா போலீஸ்க்கு போனாங்கல்ல, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்க யூனியனுக்கு எதிராகவும் யூனியன் மெம்பர்ஸ் மேல எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு நடக்காத ஒரு விஷயத்துக்கு, பொய்யான ஒரு விஷயத்துக்கு எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு நீங்க போறீங்கன்னா அப்போ ஹவு டேஞ்சரஸ் ஆர் யூ டு தி மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் யூனியன்? யூனியன் சார் அல்டிமேட்லி அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஒரு யூனியனை விட எந்த தனிநபரும் பெரிய ஆளா ஆக முடியாது சார். ஏன்னா யூனியன் இஸ் ஃபார் இட்ஸ் மெம்பர்ஸ். இத்தனை மெம்பர்ஸ் சேர்ந்து அவங்களுக்காகத்தான் ஒரு யூனியன் நடத்தப்படுது. ஓகே, அதை விட்டுட்டு யாருமே நீ எப்படி என்ன கேள்வி கேட்கலாம், நான் யார் தெரியுமா அப்படின்றதெல்லாம் பேசவே முடியாது. சொல்லுங்க சார், வேற ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லுங்க. அவங்க வந்து நீங்க வந்து உங்களுடைய தங்கையை விட்டு அவங்கள அடிக்க வச்சதாகவும், அது மட்டும் இல்லாம நீங்க அசிங்கமா பேசுவீங்க, அதே மாதிரி எல்லா மெம்பர்ஸ் கிட்டயுமே நீங்க வந்து அசிங்கமா பேசுவீங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மென்ட் வச்சிருந்தாங்க. இந்த எல்லா மெம்பர்ஸ்னு சொன்னாங்கல்ல, யாருக்கிட்ட இருந்து சொல்லுங்களேன். ஓ நான் அதாவது எல்லார்கிட்டையும் எப்படி இருக்கீங்க சார், ரொம்ப நல்லா இருக்கீங்களா, இப்படிதான் பேசுவேன்லாம் நான் சொல்ல. நான் காஃபி குடிப்பீங்களா? எனக்கு கோபம் வந்ததுன்னா நீ மேல தப்பு இருக்கு, நீ என் தம்பி என் தங்கச்சி ஆர் என் மெம்பர், ஏன்னா எல்லா மெம்பர்ஸ் ஒன்று என்னை அண்ணான்னு கூப்பிடுற பசங்க எல்லாருமே என் தம்பி தங்கச்சிங்க, சாரன் கூப்பிடுறவங்க எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பியர்ஸ். ஓகே, நான் எல்லாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ எல்லார்கிட்டையும் நல்லபடி தான் பழகுவேன். யார்கிட்டையாவது நான் அசிங்கமாக பேசியிருக்கேன்னா எதுக்காக அசிங்கமாக பேசினேன், எப்போ அசிங்கமாக பேசினேன்றதை வந்து சொல்லணும். என்ன சார்? சார் நான் யூனியன் சார் மீட்டிங் அதான் ஓகே, அப்போ நான் அசிங்கமாக பேசலையே. இப்போ சார் சரி கேளுங்க. புரியல. சரி, அப்படி யாரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க? ஆமா சார், ஜெனரலா சொல்லலாம். யாரு நீங்க யாராவது சொல்லணும்ல சார் இந்த ஆறு வந்து ஒரு கந்தசாமி, யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல. இப்போ நான் பொதுவா நான் சொன்னேன்னா எல்லா பிரசுகாரங்களும் தப்பானவன் நான் சொல்லலாமா? தப்பு இல்ல. அந்த மாதிரி பொதுவா நீங்க அசிங்கமா பேசுவீங்க சார். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மூவ் பண்றப்போ நான் வேற மாதிரி பேசுவேன், நான் ஜாலியா இருக்கிறப்போ வேற மாதிரி பேசுவேன். ஆனால் நான் பொறுப்புல இருக்கிறப்போ, ஒரு மீட்டிங்ல இருக்கிறப்போ, ஒரு மெம்பர் கிட்ட இஷ்யூ விஷயமா அட்ரஸ் பண்றப்போ, இது பண்ணப்போ ஒரு நாள் கூட நான் அசிங்கமா பேசுனது கிடையாது. நான் அசிங்கமா சார் நான் என்ன சார் காட்டனா சார், நான் பார்க்கறதுக்கு வேணா அப்படி இருக்கலாம், ஆனால் அப்படி கிடையாது. ஐ எம் எஜுகேட்டட். ஓகே, எனக்கு நாகரிகம் இருக்கு, எனக்கு பண்பாடு இருக்கு. நான் சொன்ன மாதிரி இன்னைய வரைக்கும் அவங்கள இந்த பொண்ணை பத்தியோ இல்லை யாரை பத்தியோ எங்கேயாவது நான் மீடியால பேசியிருக்கேனா as a secretary of this union or ஐயா கொஞ்சம் என்ன as secretary of this union or as an individual ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன். எங்கேயாவது யாரை பத்தியாவது நான் தப்பா பேசியிருக்கேன்? எஸ் சார். சார் அது கோர்ட் வேலை சார், அது கோர்ட் வேலை சார். அவங்க இப்போ எங்க மெம்பர் கிடையாது சார். ஓகே, கோர்ட்ல என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷாஜி மேல இவங்க அக்யூசேஷன் சொன்னாங்க, நாங்க வந்து என்கொயரி கண்டக்ட் பண்ணேன்னு சொன்னேன், என்கொயரி வச்சோம், அதுக்கு இவங்க வரல, இவங்க வராமல் என்கொயரி கண்டக்ட் பண்ண முடியாது, அதனால அதை க்ளோஸ் பண்ணோம். வேறாசி இவங்க வந்தும் நாங்க வந்து ஷாஜிக்கு ஃபேவரா ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. வரவே இல்லாம நீ ஒரு இடத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது, நீ வராம இருந்துட்டு இன்னைக்கு என் மேல பழி சொன்னா இது என்ன சார் நியாயம் இருக்கு? இதுல எங்க நியாயம் இருக்கு? இப்போ வந்து நீதிமன்றத்திலே வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வருது அப்படின்றப்போ அவங்க தரப்புல நியாயம் இருக்குன்னு வருது. நீங்க நேரடியா வந்து நீங்க லெட்டர் மூலியமா எங்களுக்கு புகார் கொடுத்தாதான் நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றது, அவங்க நம்பி ஒரு புகார் கொடுக்குறாங்க, ஆனா நீங்க வந்து லீகலா தான் வரணும் அப்படின்னு சொல்றது
ஒரு பாதிக்கப்பட்ட பெண் நம்மளை நம்பி இருக்கிற ஒரு தலைவர்கிட்ட நான் வந்து புகார் கொடுக்குறேன், ஆனா நீங்க வந்து லீகலா தான் வாங்க அப்படின்னு சொல்லுது. உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இழக்கிறதுக்கான தம்பி இல்லை நீங்கள் சொல்கிறது ரொம்ப நீட்டான பாயிண்ட். பட் நீங்கள் இது மாதிரி யூனியனில் சம்மந்தப்பட்டு இருக்கீங்களா? உங்கள் ப்ரெஸ்ஸில் இருக்கீங்கல்ல, உங்களை வந்து இவர் யார் நான் இவரோட பேச மாட்டேன்னு சொல்லிட்டா எதுக்கு பேச மாட்டேன்னு கேட்க மாட்டீங்க நீங்கள்? அப்போ யூனியன் தலைமை என்ன செய்யும்னா, இது இருக்கிற பாடியை சொல் இவங்க லெட்டரில் எழுதி அவங்க கொடுத்தால்தான் இவங்க கொடுப்பாங்க. இல்லைன்னா எங்களுக்கு எப்படி நான் பாட்டுக்கு இவர் வந்து பேசும்போது கொஞ்சம் அசிங்கமாக பேசினாருன்னு சொன்ன உடனே அது எப்படி நீங்கள் அசிங்கமாக பேசலான்னா, நீ உனக்கு தெரியுமா, ப்ரூஃப் இருக்கா, எதுக்காவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்க மாட்டீங்களா? கேட்குறேன், எனக்கு தெரியாம தான் கேட்குறேன். ஆதாரம் இல்லை சார், ஆதாரம் இல்லை சார், நான் மறுபடியும் சொல்றேன், ஆதாரம் இல்லை. அதாவது இப்போ இந்த யூனியன் இப்போ நீங்க என்ன சொல்றீங்க சார், இந்த இவர் வந்து தப்பு பண்ணியிருக்கார் சார், அவர் மேல ஆக்ஷன் எடுங்கன்றீங்க. இப்போ நான் ஆக்ஷன் இந்த ரெக்கார்ட்ஸ்ல எதை பேஸ் பண்ணி நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்? இல்ல இப்ப கொடுக்கப்பட்டிருக்க புகார் வந்து பாலியல் ரீதியான இப்போ புகார்ன்றது இப்போ சொல்றீங்க. இப்போ பாலியல் ரீதியான புகாருக்கு ஏன் விசாரணைக்கு வரல என் கேள்வி. லெட்டர்லா கொடுத்தாங்க அப்படினா வெளிப்படைத்தன்மையா இப்போ வந்து அவர் அடிச்சிட்டான் வச்சிட்டான் அப்படின்றது ஓகே. ஒரு பெண் வந்து நான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கேன் இல்ல என்ன ரைட்ல வீடியோ கால் பண்றாங்கன்றது ஒரு தவறான ஒரு நோக்கமா இருக்குமோன்ற ஒரு டோன்ல தான் சொல்றாங்க. நீங்க சொல்றது கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். இது வந்து ஒரு லெட்டர் தாண்டி நம்ம ஒரு தலைமை பண்புல இருக்கு. இல்ல அதுதானே நான் சொல்றேன், அவனை வார்ன் பண்ணேன்றேன் நானு. இப்போ எனக்கு நான் திருப்பி சொல்றேன் சார், இது வந்து அந்த பொண்ணு சொல்லிருக்கு சார், இது நடந்ததுக்கான எந்த ப்ரூஃப்மே கொடுக்கல சார். இப்போ ஒரு நிமிஷம் அவர் கேட்டதுக்கு நான் முடிச்சிடுறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததா எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு இல்ல, என்கிட்ட போன்ல பேசினப்போ இங்க யூனியன்ல லெட்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ இந்த விஷயத்த சொல்லவே இல்லையே. எனக்கு அதுக்கு புதுசா இப்ப வருது, புதுசா இப்ப வந்து கதிரவன் பாலு மிரட்டினார்னு வருது. எங்க மிரட்டினார் கதிரவன் பாலு? ஏன் லெட்டர்ல இல்ல அது? இல்ல சார், இது யூனியன் இஷ்யூ சார், போலீஸ்க்கு கொடுத்திருக்கோம் சார். இவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க சார், போலீஸ் சொன்னாங்களா எடிட் பண்ணி கொடுத்திருக்கோம்னு? இவங்க சொல்றாங்க சார், போலீஸ் எப்படி சார் ஒத்துக்குவாங்க எடிட்டட் ஃபுட்டேஜ்? நான் உங்களை கேட்கிறேன். இல்ல சார், நான் தான் சொல்றேனே, ஒருத்தர் என்ன வேணாலும் ப்ளேம் பண்ணலாம். வேர் இஸ் த ப்ரூஃப்? இல்ல பரவாயில்ல. வேர் இஸ் த ப்ரூஃப்? யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் சார். நான் கூட இவர் சார் மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஏதாவது ஒன்று. வேர் இஸ் த ப்ரூஃப்? ஐ ஹேவ் டு ப்ரூவ் இட். நான் சொன்ன உடனே அவங்களால ஆக்ஷன் எடுத்துருவீங்களா? ஆமா சார், கம்ப்ளீட் ஃபுட்டேஜ் சார். அவர் அவ்வளவுதான் கேட்கறாரு. அதான் சார், ரா ஃபுட்டேஜ் கொடுக்காம அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சார் யாரும். முதல்ல பத்திரிகை உங்க எல்லாருக்கும் நன்றி சார். உங்களால தான் சாட்சியை வந்து அவங்க வந்து சஸ்பென்ஷன் பண்ணிருக்காங்க. அது சும்மா ஒரு ஐத்தொடைப்பு தான், ஜஸ்ட் ஃபார் ஃபேக் தான் சார். அது வந்து இன்னைக்கு ராதாரவியோட கேஸ் வந்து 23rd கோர்ட் சைதாப்பேட்ல வந்துச்சு சார். இன்னைக்கு வந்துச்சு. நான் கார்ல இயரிங்க்கு போயிருந்தேன், அதனால தான் இங்க காலைல என்னால வர முடியல. உள்ள என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. சோ நான் ஒரு 10 நிமிஷம் தான் அவங்களோட கான்வர்சேஷன் வந்து பார்த்தேன் யூடியூப்ல. வந்து கோர்ட்ல கேஸ் இருக்கிறதுனால கோர்ட்ல வந்து போலீஸ் வந்து இன்னும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணவே இல்ல. சைதாப்பேட் 23rd கோர்ட்ல வந்து போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஆர்டர் ப்ராசஸ் பண்ணதே தெரியாது அப்படின்னு ஜட்ஜ் கிட்ட சொல்லிருக்காங்க சைதாப்பேட் கோர்ட்ல. நாங்க வந்து ஹை கோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருக்கோம் சார், டைரக்ஷன் பெட்டிஷன் போட்டிருக்கோம், செட் அசைட் போட்டிருக்கோம் சார். உள்ள வந்து நான் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் கேட்டேன் அவங்க என்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு விளக்கம் என்கிட்ட இருக்கு, வித் ப்ரூஃபோட நான் தரேன் சார். பட் இப்போ என்கிட்ட ப்ரூஃப் இல்ல. எப்ப வரணும் எங்க வரணும்னு சொல்லுங்க, என்னோட ப்ரூஃப்ஸோட நான் வரேன் சார், தரேன் சார். சாட்சி ஒரு மீது வச்சிங்க அப்படினோனே யூனியன்ல இருக்கவங்க என்ன தாக்குனாங்க, என்ன ஆபாசமா பேசுனாங்க அப்படினு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த கேஸே முடிஞ்சிருச்சு. இப்போ திடீர்னு ரீஓபன் பண்றதுக்கு காரணம் என்ன? நீங்க வந்து உங்களை பின்னாடி இருந்து ஒரு கும்பல் இயக்குறாங்க அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார். வாயிலே வட சுட்டா எப்படி சார்? என்கிட்ட எல்லா எவிடன்ஸ் ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்கு. ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார், ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. வாயில சொன்னா கோர்ட் நம்புமா? ப்ரூஃப் எவிடன்ஸ் கொடுக்க சொல்லுங்க. என்கிட்ட இருக்கு, நான் தரேன். எப்போ தரணும், எப்போ பிரஸ் மீட் சொல்லுங்க, நான் வரேன். நான் ரெடி வரதுக்கு. பார்க்கலாம், டிபேட் கூட அவங்க வர சொல்லுங்க சார். ஐ அம் ரெடி ஃபார் தி டிபேட். மேம் நீங்க கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்க, சாஜி அப்படின்றவரு மீட்டிங்க்கு வந்தாரு. ஆனா கம்ப்ளைன்ட் கொடுத்த நீங்க வரல அப்படின்றாங்க. எதனால வரல சார்? அந்த மெயில் என்கிட்ட இருக்கு சார். அவர் வந்து எதுவுமே ஃபுல் ஃப்ளெஷ்டா சொல்ல மாட்டாரு. ஓகேங்களா? திருப்பதி போங்க, மொட்டை போட்டுருப்பாரு அப்படின்னு தான் சொல்வார் அவர் வந்து. ஓகே,
நான் அந்த மெயில்ல கிளியரா போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்னா யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்கன்னு கேட்டிருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन என்னோட அட்வொகேட் சாரோட தான் நான் உள்ள வருவேன்னு சொன்னேன் சார். எனக்கு உள்ள என்டர் ஆனதுல இருந்து ரா ஃபுட்டேஜ் வேணும்னு சொன்னேன் சார். நான் வெளிய போற வரைக்கும். தேர்ட் மூணாவது வந்து ஐசிசி கமிட்டி இருக்கான்னு கேட்டேன் சார் நான். ஓகே இதெல்லாம் அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணல சார். பண்ணாம படிச்சாங்களா இல்லையா ஐ டோன்ட் நோ. எனக்கு வந்து உங்க கேஸை நாங்க டிஸ்மிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு கதிரவன் பாலு கிட்ட இருந்து என்கிட்ட ரிப்ளை வருது சார். ஐ ஹேவ் த மெயில் ப்ரூஃப். என்கிட்ட மெயில் ப்ரூஃப் இருக்கு, நான் கொடுக்குறேன். ஓகே அதே மாதிரி ஒரே சொல்றேன். அதே மாதிரி நீங்க ஜெனரல் பாடி மீட்டிங்ல வந்து மொபைல் போன்ஸ் எதுவும் இருக்க கூடாது அப்படினு சொல்லிருக்காங்க. ஆனா நீங்க வந்து பென் கேமரா வச்சு டோட்டலா எல்லாத்தையும் ஷூட் பண்ணீங்க. ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார். ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் சார். மொபைல் ஃபோன் ஏன் சார் அலௌட் இல்ல? as per the ட்ரேட் யூனியன் ஆக்டின் படி அவர் என்ன உட்கார்ந்து கள்ளக்கடத்தல் மீட்டிங்கா போயிட்டு இருக்கு டப்பிங் யூனியனுக்குள்ள. ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங் தானே, வரவு செலவு கணக்கு கொடுக்குற மீட்டிங் தானே. எதுக்காக உள்ள ஃபோன்ஸ் அலௌட் இல்ல அப்படின்னா அவங்க 5-6 கேமரா வச்சு படம் பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப அவங்களும் படம் பிடிக்க கூடாதுல, ஏன் படம் பிடிச்சிட்டு இருக்காங்க? அண்ட் ஒன் மோர் திங், உள்ள இருக்கிறவங்க எல்லாரும் ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நான் பென் கேமரா வச்சில்ல, அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. வச்சில்ல, இப்பயும் சொல்றேன் நான் வச்சில்ல. அப்படி வச்சிருந்தேன்னா வீடியோ எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சார்? அவர் என்ன கள்ளக்கடத்தல் இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரா? திரும்பவும் சொன்னா பென் கேமரா நான் வச்சில்ல. ஓகே அப்படி வச்சிருந்தா என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். அங்க அவ்வளவு பெண்கள் இருக்காங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி இருக்கு? நான் வந்து அவங்க ஷாஜி மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கேன் மேடம். எஃப்ஐஆர் அவருக்கு கன்விஷன் ஆயிடுச்சு இப்ப வந்து. சோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுனால அவர் கதிரவன் பாலு ஷாஜிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே. அதனால தான் இப்ப டெர்மினேஷன் பண்ணல. நாங்க எந்த தப்பும் பண்ணல மேடம். எங்களெல்லாம் டெர்மினேஷன் பண்ணிருக்காங்க. நானா இருக்கட்டும், சின்மயா இருக்கட்டும், தாசரதி சார் இருக்கட்டும், சுமதியா இருக்கட்டும், மதியானாவா இருக்கட்டும், முரளிகுமாரா சார் இருக்கட்டும், எல்லாரையும் டெர்மினேஷன் பண்ணிருக்காங்க. மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டை எப்படி நிரூபிக்க போறீங்க? எப்ப நிரூபிக்க? கோர்ட்டுமா சார்? ஓபன் ஆயிடுச்சுல, அவங்க வாயிலே வட சுட்டாங்களே. போலீஸ் வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் ரீஓபன் பண்ணிட்டேன். இப்போ என்ன சொல்வாங்க அவங்க? சொல்லுங்க, பேச சொல்லுங்க. நான் டிபேட்டுக்கு ரெடி. எப்போ எங்கன்னு சொல்லுங்க, நான் வரேன்.